கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை பகுதியில் முதற்கட்டமாக 45 ஏக்கரில் செம்மொழி பூங்காவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். விரிவான தகவல்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், தகவல்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காந்திபுரம் பகுதியில் உள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் 165 ஏக்கர் பரப்பளவில் மத்திய சிறை அமைந்துள்ளது. மாநகராட்சி வசம் உள்ள சிறை இடத்தில் 45 ஏக்கர் பரப்பளவில் 208.50 கோடி மதிப்பில் இந்த செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் 2 கட்டங்களாக செம்மொழி பூங்கா அமைக்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக 45 ஏக்கரிலும், இரண்டாம் கட்டமாக 120 ஏக்கரிலும் இந்த பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இயற்கையை பாதுகாத்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும், மாணவர்களின் கல்வி, ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் மேலாண்மை ஆகியவற்றுக்கு பயன் தரும் வகையிலும், மக்களும் குழந்தைகளுக்கும் சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாக இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. பூங்காவில் வரலாற்று சிறப்புகளை அறியும் வகையில் குறிஞ்சி வனம், செம்மொழி வனம், மரவனம் ஆகியவை அமைகின்றன. பூங்காக்களின் வகை, அதன் தன்மைகளை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பூங்கா, நறுமண பூங்கா, மூலிகை பூங்கா போன்ற 16 வகையான பூங்காக்கள் கலைநுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பூங்கா வளாகத்தில் விழா நடத்துவதற்கான மண்டபங்கள், உள்ளரங்குகள், வெளியரங்கம், பன்னடுக்கு வாகன நிறுத்துமிடம், விற்பனை அங்காடிகள், ஓய்வறைகள், திறந்த வெளி அரங்கம், உடற்பயிற்சி செய்யும் வசதி ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 45 ஏக்கரில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த செம்மொழி சிறப்பம்சங்கள் பூங்காவின் நுழைவு வாயிலை கடந்து உள்ளே செல்லும் முன்பு முகப்பில் செயற்கை மலை குன்றுகள் அமைக்கப்பட்டு அதில் நீர்வீழ்ச்சி விழுவது போலவும், இயற்கையை போற்றும் வகையில் வன விலங்குகள் நடமாடுவது போலவும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதற்குள் பார்வையாளர்கள் அதே போல பூங்காவின் வெவ்வேறு பகுதிகளில் கடையேழு வள்ளல்களின் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. பூங்காவை வண்ணமயமாக மாற்றும் வகையில் 23 வகையான பூந்தோட்டங்கள், 1000 வகையான ரோஜாக்களும் இடம்பெற்றுள்ளன. அதே போல தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து அரிய வகை மரங்கள் கொண்டு வரப்பட்டு செம்மொழி பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ளன. இந்த மரங்கள் சுற்றுச்சூழலை பேணி காப்பதுடன் பல வண்ண பூக்கள் இந்த மரங்களில் பூக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மிகப்பெரிய சிறப்பு அம்சமாகும். அத்துடன் நடுவில் செயற்கை நீரூற்று, அதன் அருகே பார்வையாளர்கள் அமர்ந்து ரசிக்கும் வகையில் திறந்த வெளி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. பூங்காவின் ஒரு பகுதியில் பலவிதமான கற்றாழைகள் நடப்பட்டுள்ளன. அவற்றின் உச்சியில் மலர்கள் இருப்பதால் காற்றாலைகள் ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. அதே போல பூங்காவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூங்கில் தோட்டமும் அமைக்கப்பட்டுள்ளது. செம்மொழி பூங்காவில் 1000 பேர் அமரக்கூடிய இருக்கை வசதியுடன் மாநாட்டு மையமும் வாகனங்களை நிறுத்தும் வளாகமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை பகுதியில் முதற்கட்டமாக 45 ஏக்கரில் செம்மொழி பூங்காவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்களை பதிவு பண்ணும். கோவையில் காந்திபுரம் பகுதியில் மத்திய சிறைச்சாலை இருந்த இடத்திலே 165 ஏக்கர் பரப்பளவில் செம்மொழி பூங்கா அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அதில் 45 ஏக்கர் பரப்பளவில் 208 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் உலகத்தரத்தில் பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவினை மக்கள் பயன்பாட்டிற்காக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த பூங்காவானது பல்வேறு வகையில் சிறப்புடையதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பூங்காவிலே 2000க்கும் மேற்பட்ட ரோஜாப்பூ வகைகள் இடம்பெற்றிருக்கின்றன. கோவை செம்மொழி பூங்கா வளாகத்திலே கடையேழு வள்ளல்களுக்கும் கற்சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திறந்தவெளி அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு வகையிலாக அந்த உடற்பயிற்சி கூடங்கள் எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 14,000 சதுரடி பரப்பளவிலே விளையாட்டு திடலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 23 வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து தமிழக முதலமைச்சர் தற்பொழுது பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். கோவை செம்மொழி பூங்காவை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக கோவை மாநகர மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரத்திலே பொதுமக்கள் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் மன அமைதிக்காண்டி அந்த
உடற்பயிற்சி கூடங்கள் உள்ளிட்டவற்றுக்கு சென்று வருவதற்கும் ஒரு பூங்கா போன்ற அமைப்போடு வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்த நிலையில்தான் மத்திய சிறை இருந்த அந்த வளாகத்திலே இந்த புதிய கட்டுமானம் உருவாக்கப்பட்டு அது செம்மொழி பூங்காவாக உருப்பெற்றிருக்கின்றது. சிறுவர்களுக்கான விளையாட்டுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் கூட விளையாட்டு உபகரணங்கள் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர்களுக்கான விளையாட்டை பொறுத்தவரை அந்த சறுக்கல் விளையாட்டு உள்ளிட்டவற்றில் ஈடுபடக்கூடிய வகையிலும் ஸ்கேட்டிங் போன்ற நவீன பயிற்சியை தரக்கூடிய வகையிலாக கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டு வருகின்றார். இப்பொழுது முதல் கட்டமாக ஒரு 60 ஏக்கருக்கும் கூடுதலாக இதை அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதன் தொடர்ச்சியாக மேலும் இதை மெருகூட்டக்கூடிய பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி கூடங்கள் உடற்பயிற்சியை நேசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் அங்கே வரக்கூடிய பொதுமக்களும் நேரம் போக்கக்கூடிய விதமாக அவர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் அந்த உபகரணங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் அவை அனைத்தையும் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்து தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றார். இது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர் நகரத்திற்கு மேலும் பல இது போன்ற திட்டங்களை உருவாக்குவதற்கான பணிகளையும் தமிழக அரசு மேற்கொண்டிருப்பதாக ஏற்கனவே அரசு தரப்பில் கூறப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் இந்த செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய தோட்ட தொழிலாளர்கள் தங்குவதற்கான அறை உள்ளிட்டவையும் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் செயற்கையாக ஒரு அருவி போன்ற கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் செம்மொழி பூங்காவிலே. அந்த செயற்கை அருவி போன்ற கட்டமைப்புகள் கோவை மாநகர மக்களுக்கு மிகப்பெரிய கண்ணுக்கு விருந்தாக அமையும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த மாலை நேரத்திலே இசை நீரூற்று போல அதை மெருகூட்டுவதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் தோட்டக்கலைத்துறை சார்பில் ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சங்க இலக்கிய காலங்களில் இருந்த மரங்களை எல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்திருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகின்றார். சங்க இலக்கியத்திலே எந்த இலக்கியத்தில் அது குறிப்பிடப்பட்டிருந்தது, 8 தொகையிலா 10 பாட்டிலா, அதனுடைய பெயராக என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது என்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் பார்வையிட்டு வருகின்றார். 23 வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை முதலமைச்சர் பார்வையிட்டார். அது மட்டுமல்லாமல் கடையேழு வள்ளல்களுடைய கற்சிலைகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார். மயிலுக்கு போர்வை கொடுத்த அந்த பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்று அந்த பாரி, வல்வில் ஓரி, திருமுடிக்காரி, அதியமான், நெடுமான், அஞ்சி, ஆய்நல்லி, பேகன் என்று கடையேழு வள்ளல்களுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய சிற்பங்கள் கற்சிலைகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகின்றார். அந்த மயிலுக்கு தோகை கொடுத்தது, ஒரு முல்லைக்கொடி பற்றுதல் இல்லாமல் கிடந்த நிலையில் பாரி அந்த முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்தது எல்லாம் தத்ரூபமாக இங்கே கற்சிலையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகின்றார். கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகம் தான் இது போன்று தற்பொழுது ஒரு பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கின்றது. 45 ஏக்கரிலே இந்த செம்மொழி பூங்காவை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்னும் கூடுதலாக இதில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ள இருப்பதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 165 ஏக்கருக்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் இந்த செம்மொழி பூங்காவை. இப்பொழுது 45 ஏக்கர் பரப்பளவிலே பணிகள் முடிந்திருக்கின்றன. 208 கோடி ரூபாய் செலவில் இந்த நவீன வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிடுகின்றார். இதன் தொடர்ச்சியாக கோவையிலே நடைபெறக்கூடிய முதலீட்டாளர் மாநாடு ஒன்றிலும் முதலமைச்சர் பங்கேற்கின்றார். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் கூடுதலான வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டிற்கு உருவாக்கி தரக்கூடிய வகையிலே 40,000 கோடிக்கு மேலே முதலீடுகளை திரட்டக்கூடிய வகையிலான ஒரு தொழில் முதலீட்டாளர் மாநாடும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டு வருகின்றார். 45 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய அனைவருக்கும் வெறுமனவே பொழுதுபோக்கக்கூடிய இடமாக மட்டுமல்லாமல் வரலாற்றை விரும்பக்கூடியவர்களுக்கும் ஒரு வகையிலே இந்த பூங்காவிற்கு வரும் பொழுது வரலாற்றை நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய விதமாக சங்க இலக்கிய காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள், அதிலும் குறிப்பாக கடையேழு வள்ளல்கள், சங்க இலக்கிய காலத்தில் போற்றப்பட்ட மரங்கள், மலர்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். 23 வகையான தோட்டங்களை அமைத்திருக்கின்றார்கள். மூலிகை தோட்டங்கள் இருக்கின்றன. இங்கே வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த தாவரங்கள் இப்பொழுதும் அவையெல்லாம் எந்த மாதிரியான பயன்பாட்டில் இருக்கின்றன, மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் கோவை மாநகருக்கான தன்னுடைய பயணத்தின் மிக முக்கிய நோக்கமாக இருந்த இந்த செம்மொழி பூங்காவினை இப்பொழுது திறந்து வைத்திருக்கின்றார். முதலமைச்சரோடு மூத்த அமைச்சர்கள், தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் இணைந்து பார்வையிட்டு வருகின்றார்கள். ஏறக்குறைய இந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய ரோஜா தோட்டங்களை பார்த்தால் அது எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற ஒரு தோற்றமாகத்தான் இங்கே அமைந்திருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கோவையினுடைய மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பூங்காவும் கூட இருக்கின்றது. இங்கே ஏராளமான ரோஜாக்கள் இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.